வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அந்த போலீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் போலீஸார் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்ல. அது நிறைய பேர் வந்து பார்க்க முடியல, ஓடிபி வரல, மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியல, இப்போ நிறைய விஷயம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் ஃபோன் வந்திருக்குது, நமக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கீங்க, யூடியூப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம அதை கிளியர் பண்ணணும்னு சொன்னோம். இன்னைக்கு நேராக போயிட்டு அந்த பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் அவங்ககிட்ட பேசியிருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து சாப்ட்வேர் இஷ்யூ, டெக்னிக்கல் ப்ராப்ளம், அது வந்து அதில் உள்ள தொழில்நுட்ப கோளாறு அந்த வெப்சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த பிரச்சனை சரியாயிரும், நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதன் அடிப்படையில் அது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சரியாகும். ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை பேசிக்கலாம். சப்போஸ் அது மாதிரி ஆகலைன்னா திரும்பவும் அவங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். பட் அவங்க அப்லோட் பண்ண டேட்ல இருந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்குற அளவுக்கு அது சரியா வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். அதனால யாரும் பதட்டமடையவோ அச்சப்படையவோ தேவையில்லை. நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் நமக்கு ஒரு சிலருக்கு வந்து ஃபுல் பாண்டே காட்டுது, ஒரு சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐடியும் ஐடி நம்பர் போட்டால் ஃபர்ஸ்ட் பாண்டோட முடியுது. ஆனால் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றிருக்கிறோம், அது சரியா தெரியல, டிஸ்பிளே ஆகல, இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் சரியாயிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது ஓகே. அவங்க ஏத்துக்கிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அதையும் ஏத்துக்கலைன்னா நீதிமன்றத்தில் 18ஆம் தேதி விசாரணை வரப்போகுது. அன்னைக்கு நம்ம இந்த லிஸ்ட் எல்லாம் நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்றம் மூலமா அவங்ககிட்ட சேர்த்து அதையும் அதுல அவங்க சேர்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மற்றபடி அது எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட போன் நம்பர் அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த தனிப்பட்ட நபர்களோட அடையாளம் எல்லாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்காக இந்த முறையெல்லாம் செய்ய முடியும் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர அந்த சாப்ட்வேர் அப்டேஷன் பண்ற சைடும் இதை தவிர வேற மாதிரி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு காரணம் சொல்றாங்க. பட் எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரோட புகாரையும் சேர்த்து விசாரணைக்கு கொண்டு வந்து பண்ணிக்கலாம். 161 ஸ்டேட்மெண்ட் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஆபீஸுக்கு வர வச்சு வெரிஃபை பண்ணி அவங்க மேட்டரை டைப் அடிச்சு ஏத்துறது 161 ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் இப்ப கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னமும் எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் விசாரணை கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி இப்ப டேட்டாஸை மட்டும் ஏத்திடுறாங்க, விசாரணை வந்து பின்னாடி நடக்கும். அதே மாதிரி இந்த பாண்டு தெளிவில்லாதது, அப்புறம் வந்து இந்த பத்திரத்தெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தது, டாக்குமெண்ட் பேப்பரு, கிரீன் சீட்டு, ஒயிட் சீட் இப்படிலாம் கொடுத்ததுல எவ்வளவு அமௌண்ட், என்ன எவ்வளவு இடம், அதெல்லாம் கிளியரா இல்லை. அதனால அவங்களுக்கும் முழுமையான தரவுகள் வந்து ஃபுல் டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணல. அவங்களும் நேரில் வந்துட்டு அவங்க பத்திரம் எவ்வளவுக்கு போட்டிருக்காங்க, எவ்வளவு பத்திரம், எவ்வளவு இடம், அல்லது வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு பணம் கொடுத்திருந்தா எவ்வளவு அக்ரிமெண்ட்டுக்கு பணம் கொடுத்திருக்கீங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்ல வந்துட்டு இவ்வளவு இடம் டெவலப் பண்ணி கொடுக்குறோம், இவ்வளவு கொடுக்குறோம், இன்னும் ரேட்டு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்ற மாதிரி கிளியரான டீடைல் இல்ல. அதுவும் நேரடியா போய் நீங்க வந்து அங்க விளக்கம் சொல்லலாம், அதை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்க டேட்டாஸ் முழுமையாக ஏற்றம் செய்யப்படவில்லை, அப்லோட் பண்ணப்படவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமோ மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அங்க தொடர்பு கொண்டு உங்க அப்ஜெக்ஷன்களை, உங்களோட டாக்குமெண்ட்களை சப்மிட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம இது வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. நேரடியாக போயிட்டு நீங்க உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அவங்கள பார்த்து செக் பண்ணி ஏற்ற சொல்லலாம், ஏற்ற சொல்லலாம், அல்லது தபால் அனுப்பினாலும் அனுப்பலாம். இன்னும் வந்துட்டு இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு 16ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. மேலும் சில தகவல்களை வந்து நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.